ஷானவாஸ் மீண்டும் விவாத பொருளாகி இருக்கிறது. அமல்படுத்துவோம்னு மேற்கு வங்கத்தில் இணையமைச்சர் பேசியிருக்கிறார். மம்தா பானர்ஜி அங்கே முதலமைச்சர் கண்டனம் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார், இங்கே முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார், அதிமுகவும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? இந்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இந்திய மக்களை மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் யாருக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறதோ அவர்களில் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு பார்ப்பதற்கு சட்டம் அனுமதிக்கவில்லை. எதன் பொருட்டும் பாகுபாடு காட்டக்கூடாது என்பதுதான் சட்டத்தின் அடிப்படையே. மதத்தின் வழியாகவோ, இனத்தின் வழியாகவோ, மொழியின் வழியாகவோ, பாலினத்தின் வழியாகவோ, எந்த வழியாகவும் பாகுபாடு காட்டக்கூடாது. இவர் இந்த மதத்தை சார்ந்தவர் அதனால அவருக்கு ஒண்ணு, இவர் இந்த மதத்தை சார்ந்தவர் அதனால இவருக்கு ஒண்ணு என்று சட்டத்தின் அடிப்படையில் இங்கே ஒரு முன்னுரிமை யாருக்கும் கொடுக்க முடியாது. எல்லோருக்கும் ஒரே சட்டம். அப்போ குடியுரிமை கொடுப்பதற்கு ஒரு மதத்தை காரணம் காட்டி சில மக்களை ஏற்றுக்கொள்வதும் சில மக்களை புறக்கணிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இதுதான் இந்த சட்ட திருத்தம் வரும்போது நம்ம சுட்டி காட்டிய ஒன்று. இதனாலதான் இதுக்கு ஆதரிக்காதீங்க, ஆதரவு கொடுக்காதீங்கன்னு சொன்னோம். அதிமுக அன்றைக்கு அதை கேட்காமல் அதிமுகவும் பாமகவும் ஆதரித்ததன் காரணமாகத்தான் இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்தது. அதிமுகவும் பாமகவும் எதிர்த்திருந்தால் இந்த சட்டமே வந்திருக்காது. மக்களவையில் தான் பிஜேபிக்கு பெரும்பான்மை இருந்ததை தவிர மாநிலங்களவையில் அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை. மக்களவையிலும் மாநிலங்களவையும் சேர்ந்து நிறைவேற்றினால்தான் இந்த சட்டம் வர முடியும். அப்படி இருக்கும்போது மாநிலங்களவையில் அதிமுக அளித்த வாக்கும் பாமக அளித்த வாக்கும் தான் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வழிவகுத்தது. எனவே மிகப்பெரிய குற்றத்தை இழந்தவர்கள் அதிமுகவும் பாமகவும். அந்த அதிமுக அங்கே அப்படி ஆதரித்தது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்றத்தில் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது இந்தியாவில் ஒரு முஸ்லிமாவது பாதிக்கப்படுவார்களா சொல்லுங்கள் என்று சவால் விட்டார் எடப்பாடி. அந்த சட்டத்தின் தன்மையை புரிந்து கொள்ளாமல் ரொம்ப தட்டையான வாதங்களை வைத்தார். சரி, அவர் நிர்பந்தத்தின் அடிப்படையில், கூட்டணி என்கிற அடிப்படையில் அங்கே மேலே ஆதரித்து விட்டார். அதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு சரியான பதிலடி கிடைக்கிறது. ஆட்சி அவரை விட்டு போகிறது, ஆட்சியை விட்டு அவர் அகற்றப்படுகிறார். எதிர்கட்சி என்கிற நிலைக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொண்டு வந்து அமர்த்தி விட்டார்கள். அவர் எதிர்கட்சியான பிறகு கூட அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. சட்டமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது. அதையும் ஆதரிக்காமல் அந்த சட்ட திருத்த எதிர்ப்பு தீர்மானத்திற்கு ஆதரவு கொடுக்காமல் அன்றைக்கு வெளியே ஓடிட்டார். அப்ப அந்த வாய்ப்பையும் அவர் வேண்டுமென்றே பிஜேபிக்கு பயந்து நழுவ விட்டார். இன்னைக்கு வந்துகிட்டு நாங்க ஒருபோதும் தமிழ்நாட்டுல இதை நாங்க ஆதரிக்க மாட்டோம்னு மாலை இப்ப அறிக்கை கொடுத்திருக்கிறார்ல. இப்ப இந்திய முஸ்லிம்களுக்கு இதனால பாதிப்புன்னு இப்ப உணர்ந்துட்டாரா? அன்னைக்கு ஒரு சட்டம் இன்னைக்கு ஒரு சட்டம் இல்லல்ல. 2019 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட வடிவத்தில் அது அப்படிதானே இன்னைக்கு இருக்கு. அதுல எதுவும் பிஜேபி திருத்தம் கொண்டு வந்துருச்சா? அதுல எதுவும் பிஜேபி மாற்றம் கொண்டு வந்துருச்சா? அப்போ அன்றைக்கு ஆதரித்த எடப்பாடி இன்றைக்கு எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் அந்த சட்ட திருத்தத்தில் ஏதாவது மாற்றம் வந்து எதிர்க்கிறாரா? அப்ப அன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன, இன்னைக்கு அவருடைய நிலைப்பாடு என்ன? நிலைப்பாட்டில் ஏதாவது மாற்றமா? இன்னைக்கு பிஜேபியிலிருந்து அவர் தனியாக நிற்கிறேன் என்பதை வெளிக்காட்டுவதற்காக, இந்த மக்களை ஏய்ப்பதற்காக, ஏமாற்றுவதற்காக ஒரு நாடகத்தை போடுகிறார். இது கூட கொள்கை பூர்வமான எதிர்ப்பு கிடையாது. இன்றைக்கு கொள்கை பூர்வமான எதிர்ப்பு இல்லை. அப்ப இந்த சட்டத்தால என்ன கேடு இன்னைக்கு பட்டியல் போட்டு சொல்லட்டும் அதிமுக. நாங்க இந்த சட்டம் ஏன் எதிர்க்கிறோம் பட்டியல் போட்டு சொல்றோம். நாங்க பிஜேபி கொண்டு வந்துருச்சு அதனால எதிர்க்கிறோம், பிஜேபி எங்களுக்கு பிடிக்காத கட்சி அதனால எதிர்க்கிறோம் அப்படி சொல்லல. நாங்க இந்த சட்டத்தால் என்ன கேடு அப்படின்னு சொல்றோம். இந்த சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்றோம். இந்த சட்டம் மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுதுன்னு சொல்றோம். இந்த சட்டம் அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அகதிகளையே மதத்தின் அடிப்படையில் பிரித்து பார்க்குதுன்னு சொல்றோம். பெரும்பான்மை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அந்த நாட்டில், முஸ்லிம் அல்லாதவர்கள் சிறுபான்மை, எனவே அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறோம் அப்படின்னா மத அடிப்படையில் அங்க ஒடுக்குமுறை நடக்கு. மத அடிப்படையில் ஒடுக்குமுறை நடக்கக்கூடிய இடத்துல ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப மியான்மர் அண்டை நாடு தானே. மியான்மர்ல மத ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் யாரு? அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள். ரோஹிங்கியாக்கள் இங்க வர்றாங்க, அவங்கள நீங்க ஏத்துக்கிறீங்களா? அவங்கள இதுல கொண்டு வந்தீங்களா? அப்ப பெரும்பான்மை மதம் ஒன்று ஆட்சியில் இருந்து அங்கே ஒரு மதத்தை, சிறுபான்மை மக்களை ஒடுக்குகிறது என்று சொன்னால் அது பாகிஸ்தானுக்கு, பங்களாதேசத்துக்கு, ஆப்கானிஸ்தானத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா? அப்ப இங்க இல்லையா? இலங்கையில வந்து என்ன அடிப்படையில் ஒடுக்குமுறை நடக்குது? அங்க வந்து ஒரு இன ஒடுக்குமுறை நடக்குது இல்ல. நாங்க மதத்தை மட்டும்தான் பார்ப்போம். உள்துறை அமைச்சர் அதுதானே குறிப்பிட்டாரு. இதே வார்த்தை நீங்கள் பயன்படுத்தின வார்த்தையை தானே அவரும் அன்றைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் இந்த கேள்வி எழுந்த போது
அவர் வந்து அங்க மதத்தினால அவங்க சிறுபான்மையினர் இல்ல, இனத்தினால் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள், அதனால நாங்க இந்த சட்டத்துல சேர்க்கலன்னு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டுச்சு அன்னைக்கு. அப்ப மியான்மரை ஏன் சேர்க்கல? மியான்மர் அண்டை நாடு தானே. அங்கே மதத்தின் அடிப்படையில் தானே ரோஹிங்கியாக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அந்த ரோஹிங்கியாக்கள் இங்க வந்து அகதிகளாக வந்து தஞ்சம் கேட்கிறார்களா இல்லையா? அந்த அகதிகளாக வரக்கூடியவர்களை எல்லையிலேயே மிளகா பொடி ஸ்ப்ரே அடிச்சு இந்திய ராணுவம் விரட்டி அடிக்குதா இல்லையா? உள்ள வராதீங்கன்னு சொல்லுதா இல்லையா? அது என்ன அளவுகோல் அப்போ? அப்ப நீங்க எவ்வளவு மிக மூர்க்கத்தனமான மத வெறி அணுகுமுறை இதுல இருக்கு பாருங்க. ஒண்ணு அண்டை நாடா பாருங்க, அல்லது நீங்க உங்க பாணியிலேயே மத ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடிய சிறுபான்மை மக்கள்னு பாருங்க. அப்படி பார்த்தாலும் மியான்மரை நீங்க சேர்க்கணுமா? ஏன் சேர்க்கல? அண்டை நாடுனாலும் மியான்மர் வந்துருது. அண்டை நாடு ஆப்கானிஸ்தான் கிடையாது. பாகிஸ்தான் பங்களாதேஷ் அண்டை நாடு. ஆப்கானிஸ்தான் எப்படி அண்டை நாடு ஆகும்? ஆப்கானிஸ்தான் என்ன எல்லையில இருக்குது? அப்போ எல்லைக்கு அப்பால் இருக்கிற ஆப்கானிஸ்தானை சேர்க்கிறீங்க, எல்லைக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லையில் இருக்கிற மியான்மரை சேர்க்க மாட்டீங்க. அங்கே இருக்கக்கூடிய மத ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடியவர்கள்னு அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை சேர்க்கிறீங்க, மியான்மர்ல மத ஒடுக்குமுறைக்கு உள்ளாகக்கூடியவர்களை சேர்க்க மாட்டீங்க. அப்ப என்ன? முஸ்லிம் என்றால் நாங்கள் ஏற்க மாட்டோம், அவ்வளவுதான். இதுல அண்டை நாடு, மத ஒடுக்குமுறை, இந்த பேச்செல்லாம் எதுக்கு? முஸ்லிமை சேர்க்க மாட்டோம்னு சொல்லிருக்கு, அவ்வளவுதானே. அப்ப முஸ்லிம் வெறுப்பு இதற்குள் அடங்கி இருக்கிறது. இதுல அண்டை நாடு இல்ல, மத ஒடுக்குமுறையும் இல்ல. அப்புறம் 0.0% கூட இஸ்லாமியர்களுக்கு இதனால பாதிப்பு வராதுன்னு அன்றைக்கு அவர் சொன்னதை தான் அன்னைக்கு உங்ககிட்ட கேள்வியா கட்டமைக்கிறேன். உள்துறை அமைச்சர் அன்றைக்கு சொன்னார், இங்க இருக்கக்கூடிய போராட்டங்கள் வெடித்து மாணவர்கள் போராட்டங்கள் டெல்லியில ஜாமியா மிலியாவுல எல்லாம் பெரிய அளவுல நடந்த போது அவர் இது குறித்து பேசினார். ஏங்க, மதத்தின் அடிப்படையில் ஒரு பிரச்சனையை அணுக சொல்லி சட்டம் சொல்லுதா? சட்டத்தின் ஆட்சியை நம்ம கோர்றோம். அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு வரி இது மாதிரி காட்ட சொல்லுங்க. வரக்கூடிய மக்களை இன்ன மதம் என்பதனால் புறந்தள்ள வேண்டும், இன்ன மதம் என்பதனால் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சட்டத்துல எங்க இருக்கு? குடியுரிமை கொடுப்பதற்கு மதத்தின்படி அளவுகோல் வைத்து குடியுரிமை கொடுக்கலாம்னு சட்டம் எங்க சொல்லுது? சட்டம் அதை எதிர்க்குது. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, குற்றம்னு சொல்லுது. செய்யக்கூடாதுன்னு சொல்லுனா கூட அது அறிவுரையா போயிடும். பாகுபாடு காட்டினால் அது குற்றம். மதத்தின் அடிப்படையிலோ பாலினத்தின் அடிப்படையிலோ எதன் அடிப்படையில் பாகுபாடு காட்டினாலும், மக்கள்கிட்ட பாகுபாடு காட்டினால் அது குற்றம்னு சொல்லுது. தண்டனைக்குரிய குற்றம், அது கிரைம். அந்த கிரைமை நாடாளுமன்றத்துல சட்டமாக்கி இருக்குது ஒன்றிய அரசு. அது எவ்வளவு எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் எடப்பாடி போய் ஆதரவு கொடுத்தாரு, பாமக போய் ஆதரவு கொடுத்தாங்க. இன்னைக்கு எடப்பாடி களத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கிறதுனால, பிஜேபி ஆதரிச்சுட்டு களத்துக்கு போக முடியாதுங்கிறதுனால, நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஜெயிச்சா நமக்கு என்ன, நமக்கு சட்டமன்ற தேர்தல் தான் முக்கியம் அப்படின்ட்டு அவர் கருதுறதுனால இன்னைக்கு வந்து ஒரு நாடகத்தை போடுகிறார். இதுல ஏற்கனவே அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டார். நீங்க இதை எதிர்த்து தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அறப்போராட்டம் நடைபெற்றது. பாஜகவினர் ஆளக்கூடிய மாநிலங்களில் அந்த போராட்டம் ஒடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு மாநிலத்தில் அந்த மக்களின் மீது ஒடுக்குமுறை ஏவப்பட்டது என்றால் அது தமிழ்நாட்டில் தானே. ஷாஹின்பாக் போராட்டத்துல புகுந்து போலீஸ் அடிச்சாங்களா இல்லையா? வண்ணாரப்பேட்டையில் என்ன நடந்துச்சு? அந்த மக்கள் எவ்வளவு கொடூரமாக தாக்கப்பட்டார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களுடைய சட்டையை பிடித்து தரதரண்டு போலீஸ் இழுத்துட்டு போச்சா இல்லையா? தமுமுகவுடைய பொதுச் செயலாளர் ஹைதர் அலி அன்னைக்கு எப்படி நடத்தப்பட்டார் போலீஸ்காரங்களால? அப்ப இதெல்லாம் சாட்சிங்க. அன்னைக்கு போராட்டத்தை ஒடுக்கியவர், வழக்குகளுக்கு மேல் ஆயிரம் வழக்குகளை போட்டவர், நான் உட்பட எல்லார் மேலே வழக்கு. என்ன பண்ணிட்டோம் நாங்க? இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து கூட்டம் பேசணும். கூட்டம் பேசியதற்காக வழக்கு. அந்த வழக்கை கூட இந்த அரசு வந்த பிறகுதான் அதுல வந்து பல வழக்குகளை வந்து ரத்து செஞ்சாங்க. அப்போ வழக்கை போட்டவர் எடப்பாடி, சட்டத்தை ஆதரித்தவர் எடப்பாடி. தமிழ்நாட்டில் அந்த சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அதை ஆதரிக்காமல் வெளிநடப்பு செய்தவர் எடப்பாடி. இவ்வளவு குற்றத்தை நீங்கள் இழைத்திருக்கிறீர்கள். நாடகம் ஆடுகிறது, சிறுபான்மையினர் நலன்னு சொல்லி நாடகம் ஆடுகிறது அப்படின்னு தானே இன்னைக்கு அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அன்னைக்கு என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாங்களோ அந்த ஸ்டாண்ட்ல தான் இன்னைக்கு இருக்காங்க. இந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது என்ன ஸ்டாண்ட்ல இருந்தாங்களோ அந்த ஸ்டாண்ட்ல தான் இன்னைக்கு இருக்காங்க. அன்றைக்கு எங்கள் கட்சி உட்பட இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அன்றைக்கு என்ன வீரியத்தோடு இதை எதிர்த்து குரல் எழுப்பினோமோ அதே வீரியத்தோடு தான் இப்பவும் பேசுறோம். அப்புறம் நாங்க எங்க நாடகம் போடுறோம்? எங்க கூட்டணி இதுல எங்க நாடகம் போடுது? எங்க கருத்து ஏதாவது மாத்திக்கிட்டோமா? அன்றைக்கு என்ன கருத்தோ அந்த கருத்தா இன்னைக்கு. உங்க கருத்துலதான் இன்னைக்கு மாற்றம் இருக்குது, உங்க நிலைப்பாட்டுலதான் இன்னைக்கு மாற்றம் இருக்குது. அது கூட கருத்து மாற்றம் இல்ல, அது கூட நிலைப்பாடு மாற்றம் இல்ல. இது வந்து ஒரு நாடகம் தான். உங்களை நம்ப முடியுமா? இவ்வளவு தூரம் அன்னைக்கு வந்து கூட்டணி அவங்களே கூட்டணியை விட்டு வெளியில வந்த போது நாங்க மசோதாக்களை கூட்டணி தர்மத்திற்காக ஆதரித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்குதான் எதிர்க்கிறாங்கல்ல. அப்ப இன்னைக்கு அவங்க இன்னைக்கு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது குறித்து ஏன் நம்ப முடியல? உங்களால ஏன் நம்ப முடியுமான்னு கேள்வி எழுப்புறீங்க.
இப்படி ஒரு நிலைக்கு நாட்டு மக்களை, குறிப்பாக முஸ்லிம் மக்களை கொண்டு தள்ளியதே நீங்க தானே. அந்த நெருக்கடிக்கு கொண்டு தள்ளி விட்டுட்டு பிஜேபிக்கு துணை போயிட்டு இன்னைக்கு வந்து நீங்க எதிர்க்கிறீங்கன்னா அந்த எதிர்ப்பில் என்ன உண்மை இருக்க போகுதுன்னு கேக்குறேன். இப்படி ஒரு நிலைமைக்கு யார் காரணம் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த விவாதம்லாம் நடக்குது. இந்த விவாதத்துக்கு யார் காரணம்? இந்த சட்டம்னு ஒண்ணு வரலன்னா இதை பத்தி நம்ம பேச போறோமா? இதை எதிர்த்து போராட்டம் நடக்க போதா? இதை எதிர்த்து யாராவது பேச போறாங்களா? இப்படி ஒண்ணு வந்ததுனால தானே. இதை வர வைத்தது யார்? அதை மறந்துட்டு இன்னைக்கு இருக்கிற விஷயத்தை மட்டும் பேச முடியுமா? இன்னைக்கு நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு ஒன்றிய அரசு துணிவா அறிவிக்குத. யார் கொடுத்த தைரியத்துல அறிவிக்குது? யார் ஓட்டு போட்டதுனால அறிவிக்குது? யார் ஆதரித்ததுனால அறிவிக்குது? அதை மறந்துகிட்டு இன்னைக்கு வந்து எடப்பாடி எதிர்க்கிறாருன்னா என்ன எதிர்க்கிறாரு? கூட்டணியை விட்டு வெளியில வர்றதற்கான காரணமே முதல்ல அவங்க சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்களை தானே சுட்டி காண்பித்து பேசினாங்க. அவங்க பாஜகவோடு அணி சேராத கட்சிகளே கிடையாது. எல்லா கட்சிகளும் அணி சேர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டுல திமுகவும் அணி சேர்ந்த கட்சி தான். ஆனால் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம்னு ஒண்ணு போட்டு நீங்க ராமர் கோயிலை பத்தி பேசக்கூடாது, ஆர்டிகிள் 370 பத்தி பேசக்கூடாது, பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு நிபந்தனைகளின் அடிப்படையில ஆதரவு கொடுத்தாங்க. கடைசி வரை பாஜக 5 ஆண்டுகள் ஆட்சியில் அதற்கு உள்ள போகவே இல்லை. அப்போ ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல கூட்டணி வைத்தவர்களை நம்ம பார்க்கிறோம். அது கடைசி வரைக்கும் அது நடக்காம இருந்ததையும் பார்க்கிறோம். ஆனா நீங்க எல்லாத்தையுமே நடக்க வச்சுட்டீங்க, எல்லாத்தையும் நிறைவேற வச்சுட்டீங்க. எல்லாத்தையும் நிறைவேற வச்சுட்டு இன்னைக்கு வந்து நிர்பந்தத்தின் அடிப்படையில் செஞ்சோம், ஓபிஎஸ் சொன்னாருன்னு செஞ்சோம் அப்படின்னு சொல்றது என்பது, அது ஓபிஎஸ் சொல்லியா நீங்க வந்து கேட்டீங்க? நான் சட்டமன்றத்துல யாருக்கு பாதிப்புன்னு சொல்லுங்கன்னு கேட்டீங்களா? அது ஓபிஎஸ் கேட்டாரு? நீங்க தானே கேட்டீங்க. எடப்பாடி தான் கேட்டாரு. அப்போ இந்த எதிர்ப்பு என்பது ஒரு உண்மையான எதிர்ப்பு கிடையாது. பிஜேபி எதிர்ப்பு என்றால் இன்னைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து களத்துக்கு வரணும். இந்த சட்டம் வந்து எவ்வளவு மோசமான இந்திய மக்களை 2ஆக 3ஆக பிளவுபடுத்துகிறதுன்னு நாட்டு மக்களுக்கு சொல்லணும். இந்த சட்டத்தின் கூறுகள்ல எவ்வளவு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லணும். அதெல்லாம் யார் சொல்லுவா? அதெல்லாம் ஜனநாயக சக்திகள் எதிர்த்து களத்துக்கு வரும்போது இன்னைக்கு அதிமுக அதனுடைய நிலைப்பாடு என்ன அன்னைக்கலாம்? ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அண்ணாமலையோட முரண்பாடு. அது அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி இன்னும் தெளிவா சொல்லுவாரு. பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் முரண்பாடா? மோடி எங்கேயாவது எடப்பாடி ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரா? மோடி எங்கேயாவது வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? அண்ணாமலைக்கும் அவருக்குமான முரண்பாடு. அந்த முரண்பாட்டில் வந்து இந்த சண்டை போயிட்டு இருக்கு. இந்த முரண்பாடு எப்போது வேண்டுமானாலும் சரியாக வாய்ப்பு இருக்கிறது. அண்ணாமலை தலைவராக இல்லாமல் வேறு ஒருவர் தலைவராக வந்து மத்திய அரசு இயற்றிய சட்டம் தானே. பாஜகவுடைய மாநில தலைவரை மட்டும் அவங்க எதிர்க்கல இல்லையா? மத்திய அரசுடைய சட்டம் தானே அது. இல்ல, அண்ணாமலைக்கும் அவருக்குமான முரண்பாட்டினுடைய நீட்சியா தானே இதெல்லாம் நடக்குது. இப்ப போய் நீங்க வந்து பாஜக விட்டு வெளியே வந்துட்டோம், சிஏ சட்டத்துக்கு நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் இப்ப சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் எல்லாம் மொத்தமா அந்த பிஜேபி விட்டு நாங்க வெளியே வந்துட்டோம்னு சொன்னதே பொருள் இல்லாம போயிடுமே. அப்போ வந்து அந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்துவதற்கு இப்போது எதிர்ப்பது போல் நடிக்கிறார்கள். இவங்க நடிக்கிறாங்கிறது நம்ம எல்லாரை விட பிஜேபிக்கு நல்லா தெரியுது. அதனாலதான் பிஜேபி எங்கேயுமே அதிமுகவை கோச்சுக்கிட்ட மாதிரி தெரியல. திமுக கூட்டணியின் மீது வன்மத்தை கக்கக்கூடிய பிஜேபி எங்காவது அதிமுகவை தொடுதா? அதிமுக பத்தி பேசுதா? இன்னும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதிமுகவை பார்த்து பிஜேபி சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு வந்து இவங்க எதிர்ப்பாளராகவே தெரியலையே. நீங்க இப்ப நம்ம யாரை எதிர்க்கிறோமோ அவங்க நம்மளை எதிர்க்கணும்ல. இப்ப திமுக கூட்டணியை பார்த்து பாஜக எப்படி வீரியமாக தன்னுடைய எதிர்ப்பை காட்டுகிறது. அந்த வீரியம் எங்கேயாவது இருக்கா? இது எலிய பிடிக்கிற மாதிரி இருக்கு, அது பூனை வந்து குட்டியை கவுற மாதிரி இருக்கு. அப்ப எலி எங்களெல்லாம் பார்த்தா எலிய பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க பிஜேபி. அதிமுகவை பார்த்தால் பூனை தன்னுடைய குட்டியை கவ்வுவது போல கவ்வுகிறது. எப்ப வேணாலும் நம்ம கூட வந்துப்பாங்க அப்படின்னு பேசுவோம்.